தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் போராட்டம் உண்டு. இங்கே மோசேக்கு அப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு யார கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறாரு? ஜோசுவாவை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. இப்போ ஜோசுவாவுக்கு மோசே இருக்கிற வரைக்கும் என்ன இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. அவர் யுத்தம் பண்ண சொன்னா சும்மா சூப்பரா யுத்தம் பண்ணிட்டு வந்துருவாரு. என்னைக்கு மோசேக்கு அப்புறம் ஜோசுவாதான்னு தெரிந்து கொள்ளப்பட்டாரோ மனுஷனுக்கு போராட்டம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யுத்தம் பண்ணாரு, ஜெயிச்சாரு, எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒரு பட்டணத்துக்கு முன்னால போய் நின்ன உடனே என்ன ஆயிட்டு? மோசே இருக்கும்போது இப்படியா புழுதிய போட்டு கொண்டாரு ஜோசுவா? சொல்லுங்க, போட்டு கொண்டாரா? இல்ல. இப்ப பாருங்க, புழுதிய போட்டுக்கிட்டு நிக்கான். ஆண்டவரே, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருக்காக நான் வைராக்கியம் கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில போராட்டம் வரத ஆரம்பிக்கும். அந்த போராட்டத்தை ஜெயிக்க கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஜோசுவாவோடு கூட கர்த்தர் கூட இருந்தாரா இல்லையா? அவன் புலம்பும் போது, அவன் அழும் பொழுது, ஆண்டவரே என்னால முடியலப்பா, ஏன் தோற்று போனேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் ஜோசுவா கூட பேச ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா.